கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது குறைக்கப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் குறிப்பாக பிஜி நீட்டினுடைய கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்ட முடிவிற்கு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது இந்த மத்திய அரசு பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அதாவது நீதிபதிகள் நரசிம்மா மற்றும் அலோக் ஆராதே அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது தற்பொழுது மருத்துவர்களுடைய அந்த ஒரு தரநிலை என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக தற்பொழுது நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் எதனால் இந்த ஒரு நடைமுறை என்பது மேற்கொள்ளப்பட்டது என்பதை விளக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனவரி 13ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் பல்வேறு கட் ஆஃப் மார்க்கினுடைய அந்த ஒரு நடைமுறைகளை மாற்றம் செய்து மத்திய சுகாதார அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் அறிவிப்பானது வெளியிடப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட அறிவுகோளின்படி பொது பிரிவுகளுக்கான கட் ஆஃப் என்பது 103 இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் அதன் மாற்றப்பட்ட பிறகு முந்தைய மதிப்பெண்களில் 235 -40 குறைந்துள்ளது கடும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை மத்திய அரசு பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.